புதிய பெறுமதி சேர் வரியை 15% அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த யோசனையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் பெறுமதி சேர் வரியை அறவிடுவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டார். மேலும் விமான பயண சீட்டுகள், தொலைபேசி கட்டணங்கள், சிகரெட் தயாரிப்பு, பால், மா போன்றனவும் புதிய வரி திருத்தத்திற்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் ராஜித சேனாரத்ன கூறினார். இதேவேளை வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயது தற்போது 60 காணப்படுகிறது. ஆனால் இதனை 63 அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன இதனை கூறினார். மேலும் நாட்டில் தற்போது 1164 வைத்தியர்களுக்கான வெற்றிடம் காணப்படுவதாகவும் இவற்றை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தற்போது உள்ள அனுபவம் மிக்க வைத்தியர்களின் ஓய்வூதிய வயதை 3 வருடங்கள் அதிகரிப்பதனால் வைத்தியர்களுக்கு நிலவும் வெற்றிடங்களை அமைச்சர் ராஜித சேனாரத்ன இதன் போது தெரிவித்தார்.